இன்னைக்கு நம்ம பில் கேட்ஸ் பத்தியும், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கும் பில் கேட்ஸுக்கும் இருக்கிற தொடர்பு பத்தியும் பேசப் போறோம். யுஎஸ் ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டி எப்ஸ்டீனோட நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரையும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல பில் கேட்ஸையும் விசாரணை பண்ணாங்க ஜூன் 10ஆம் தேதி. அதோட டிரான்ஸ்கிரிப்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்ஸ் எப்ஸ்டீனை பல தடவை சந்திச்சதா சொல்லியிருக்காரு. 2011ல இருந்து 2014 வரைக்கும். அவர் எப்ஸ்டீனை கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு பணக்கார டொனேஷன் பண்றதுக்கான ஆள் சேர்க்கிற வேலையா சந்திச்சதா சொல்லியிருக்காரு. ஆனா விஷயம் இங்க தான் சிக்கலாகுது. அந்த விசாரணையில கேட்ஸு திருமணத்த மீறி 3 பெண்களோட தொடர்புல இருந்ததா ஒத்துக்கிட்டாரு. அவங்க பேரு மிலா ஆண்டோனோவா, கரிமா நிக்மாத்துலினா, ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். டாக்டர் ஆலிஸ் ஜேக்கப்ஸ், ஒரு பெரிய தொழிலதிபர். ஆனா இந்த 3 தொடர்புக்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த தொடர்ப பத்தி எப்ஸ்டீன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு. முக்கியமா கேட்ஸோட அட்வைசர் போரிஸ் நிக்கோலிக் மூலமா. இங்க தான் ஒண்ண பார்க்க வேண்டியது இருக்கு. 2013ல எப்ஸ்டீன் பில் கேட்ஸுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காரு இமெயில்ல. அதுல அந்த இமெயில்ல எப்ஸ்டீன் பில் கேட்ஸோட எஸ்டிடிக்கு உதவி பண்றதா எழுதியிருக்காரு. ஆனா கேட்ஸ் அத எல்லாத்தையும் மறுத்திருக்காரு. அவரு எஸ்டிடி இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இமெயிலே பொய்யி அப்படின்னும், அந்த இமெயில் அவருக்கு அனுப்பவே படலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எப்ஸ்டீன் மறைமுகமா பில் கேட்ஸ மிரட்டுனதாவும், பில் கேட்ஸ் பணம் குடுக்கலன்னா அவரோட கள்ள தொடர்ப பத்தி வெளியில சொல்லிருவாருன்னு மிரட்டியிருக்காரு. பில் கேட்ஸ் பணம் குடுக்க மறுத்ததா சொல்லியிருக்காரு. கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டவங்கள நானே கண்ணால கூட பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, இப்ப இருந்த பெண் வேலையாட்கள் சில பேரையும் பார்த்துருக்காரு இவரு. ஒருவேள அவங்களே பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக இவரு 2014க்கு அப்புறம் எப்ஸ்டீன் கூட இருந்த எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டதாவும் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, எந்த டொனேஷனும் இவர் பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு எந்த டொனேஷனும் வராததுனால. அங்க நடந்த ஈவென்ட்டுகளுக்கும் இவர் போனது கிடையாது. எல்லாத்தையும் மறுதளிச்சதா சொல்லியிருக்காரு. பில் கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட துணைவி மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் எப்ஸ்டீன் ஆரம்பத்துல இருந்தே வெறுத்திருக்காங்க. பில் கேட்ஸ் இன்னொன்னு ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா, எப்ஸ்டீன் கூட சேர்ந்தது தான் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கால ஒரு போல் ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அதுல பாதி அமெரிக்கர்கள் ட்ரம்ப் ஈரான் மேல போர் தொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல மறைக்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஈரானோட பொய்யான ஒரு ஏமாத்து வேல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அதுல சம்மந்தப்பட்ட எல்லாரையும் சட்டப்படி தண்டிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. போர் அப்படின்றது ஒருத்தரோட சுயநலத்துக்காண்டி பண்றதா இருக்கவே கூடாது. இது ஒரு பயங்கர ஆபத்தான ஒரு சர்வாதிகார போக்கு. போர் நடத்துறதுக்கு முன்னால பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கா? இது பாராளுமன்றம் ஏத்துக்குதா? அப்படின்றத பார்த்து தான் போரே நடத்தணும். இது போக நெறைய பொய் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா மேல ஏற்கனவே இந்த உலகம் ஃபுல்லா நெறைய வெறுப்பு இருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு இந்த ஈரான் ஆதரவாளர்கள்லாம் நெறைய பொய்யான ஏஐ வீடியோக்கள் எல்லாம் பரப்பி விட்டுட்டு, அமெரிக்கா அப்படி, அமெரிக்கா இப்படின்னு நெறைய அழிக்கணும் அப்படின்ற மாரி ஒரு இன்னொரு தீவிரவாத நோக்கத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. மக்கள் இத 2 பக்கமும் பார்க்கணும். சும்மா ஹெட்லைன்னு பார்க்க வேண்டியது இல்ல. எக்ஸ்ல பரவுற பொய்யான செய்தியெல்லாம் உண்மை நம்பி அத நம்பிக்கிட்டு இருக்கிறது. எந்த ஒரு செய்திய பார்த்தீங்கன்னாலும், அது உண்மையா பொய்யான்னு 2, 3 தடவ செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும். ஏன்னா இப்ப உலகம் 2 பக்கமா பிரிஞ்சிருக்கு. ரைட் விங், லெஃப்ட் விங் அப்படின்னு. வலதுசாரி, இடதுசாரின்னு. 2 பேரும் மாறி, மாறி பொய்யா சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். நடுநிலையான செய்தி எது அப்படின்னு தெளிவா பார்த்து, அந்த செய்திய மட்டும் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பொய்யான செய்திகள தவிர்த்து பரப்பாம இருங்க. இதுதான் என்னோட கருத்து. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.